அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங். கிளாஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். பொருளியல் பாடத்தினுடைய 5வது வகுப்பு. இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிறது பொருளியலினுடைய பொருளாதார முறைமைகளை நாங்கள் எப்படி வகைப்படுத்துவோம். ஸோ நாங்கள் இதுவரைக்கும் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை விஷயங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். பொருளாதாரத்தின் அதில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பொருளாதார முறைமைகள். அதாவது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தேசமும் தான் பின்பற்றக்கூடிய பொருளாதார முறைமைகள் என்னென்ன அடிப்படையில தங்களுடைய பொருளாதார கொள்கைகளை அவங்க நடைமுறைப்படுத்துறாங்கன்றதை பத்தி தான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? அந்த ஒவ்வொரு பொருளாதார முறைமைகளையும் நாங்க எதை அடிப்படையில இந்த நாடு முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு உட்பட்டது, இந்த நாடு கலப்பு பொருளாதாரத்திற்கு உட்பட்டது, இந்த நாடு சந்தை பொருளாதாரத்திற்கு உட்பட்டது, இந்த நாடு கட்டளையிடும் பொருளாதாரத்திற்கு உட்பட்டது என்று சொல்லி என்ன பொருளாதார முறைமைகளை பின்பற்றுது அப்படின்றத நாங்க எதை வச்சு கொண்டு சொல்லுறோம், எந்த பண்புகளோட அடிப்படைய இங்கு பார்க்கப்படுகிறது, இது சம்பந்தமாகத்தான் நாங்க இங்க பார்க்க போறோம். இப்போ அமெரிக்காவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அமெரிக்கா ஒரு முதலாளித்துவ பொருளாதாரம். அதே நேரம் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க சோசியலிச பொருளாதாரமாக இருக்கும். சோவியத் ரஷ்யா எல்லாம் சோசியலிச பொருளாதார நாடுகளாக இருக்கும், சமூடமை பொருளாதார நாடுகளாக இருக்கும், மார்க்சிசம். சரியா? அதே போல இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கு கலப்பு பொருளாதார முறைமை இருக்கும். இந்த சந்தை பொருளாதாரம் அல்லது முதலாளித்துவ பொருளாதார முறைமையினுடைய பண்புகளும் காணப்படும், சமூடமை அல்லது சோசியலிச பொருளாதாரத்தினுடைய பண்புகளும் காணப்படும். இரண்டையும் இணைந்ததாக காணப்படக்கூடிய பொருளாதார முறைமைகளை தான் நாங்க கலப்பு பொருளாதார முறைமை என்று சொல்லுவோம். சரியா? சோ இதை நாங்க எப்படி வகைப்படுத்துறோம்? சந்தை பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம் உண்டா, கட்டளையிட பொருளாதாரம் சோசியலிச பொருளாதாரம் இது ரெண்டும் உண்டா? இது எப்படி நாங்க சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்ப சந்தை பொருளாதாரமும் முதலாளித்துவ பொருளாதாரமும் ஒன்றாக இருந்தாலும் சில அதை நாங்க வகைப்படுத்துற முறைமையில ரெண்டும் வேற வேற வகைக்குள்ள உட்படும். சரி, அதைத்தான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். இப்ப பாருங்க, பொருளாதாரத்தை நாங்க பிரதானமாக 3 வகையில வகைப்படுத்துவோம். பொருளாதாரங்களை மொத்தமாக பார்த்தோம்னா நாங்க பிரதானமாக 3 வகைக்குள்ள வகைப்படுத்துவோம். ஒன்று சந்தை பொருளாதாரம். சரியா? சந்தை பொருளாதாரம். 2வது கட்டளைகள், ஆணைகளை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமைகள் அல்லது திட்டமிடப்பட்ட பொருளாதார முறைமை. கட்டளைகள், ஆணைகளின் அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமைகள் அல்லது திட்டமிடப்பட்ட பொருளாதார முறைமை. 3வது கலப்பு பொருளாதார முறைமை. இதுதான் ஒட்டுமொத்தமாக. சரியா? ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தை நாங்க வகைப்படுத்துறோம்டா சந்தை பொருளாதாரம், கட்டளைகள் அல்லது ஆணைகளை அடிப்படையாக கொண்ட முறைமைகள் அல்லது திட்டமிடப்பட்ட பொருளாதார முறைமை, அடுத்தது கலப்பு பொருளாதார முறைமை. இது ஒட்டுமொத்தமான வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். இது அல்லாம பொருளாதார முறைமைகளை நாங்க வகைப்படுத்துறதுக்கு 3 பண்புகளை வச்சிருக்கிறோம். 3 பண்புகளை வச்சிருக்கிறோம். அந்த பண்புகள் அடிப்படையிலையும் நாங்க பொருளாதாரங்களை வகைப்படுத்தலாம். சரியா? முதலாவது தீர்மானம் தொடர்பான பொறிமுறை. தீர்மானம் தொடர்பாடல் பொறிமுறை. ஒரு நாட்டினுடைய, ஒரு தேசத்தினுடைய ஒரு பிரச்சனை வார நேரம், அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனை வார நேரம், அந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காணப்படுகிறது, எவ்வாறு தீர்வு காணப்படுகிறது, அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்க பொருளாதாரங்களை வகைப்படுத்துவோம். விளங்குதா? தீர்மானம் தொடர்பாடல் பொறிமுறைன்ற பண்பை மட்டும் எடுங்க. பண்பை மட்டும் எடுங்க. தீர்மானம் தொடர்பாடல் பொறிமுறை பண்பை மட்டும் எடுங்க. அந்த பண்பு என்பது என்ன? ஒரு நாட்டினுடைய, ஒரு தேசத்தினுடைய பொருளாதார ரீதியாக பிரச்சனை ஏற்படுற நேரம் அதுக்கு அந்த பிரச்சனைக்கு எதை வச்சுக்கொண்டு தீர்வு காணுவாங்க. சரியா? ஒரு சந்தை தீர்வு காணுவாங்க என்ற அடிப்படையில் நாங்க 3 வகையாக அந்த பொருளாதார முறைமைகளை வகைப்படுத்துறோம். சரியா?
இந்த தீர்மானம் தொடர்பான பொறிமுறையில தான் இந்த 3 வகை வருது. சரியா? 1, இது 2, இது 3. தீர்மானம் தொடர்பான பொறிமுறை. முதலாவது பொறிமுறை என்னையா? சரி, முதலாவது சந்தை பொருளாதார முறை என்ன? சந்தை பொருளாதார முறைமை. 2வது கட்டளை பொருளாதார முறைமை. 3வது கலப்பு பொருளாதார முறைமை. இதை எதை வச்சு கொண்டு வகைப்படுத்துறோம்? தீர்மானம் எடுக்கிறது. அடிப்படை பொருளாதார பிரச்சனை இருக்குதானே? அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் நாங்க படிச்சிருக்கிறோம். எந்த பொருள் உற்பத்தி செய்யற, எந்த அளவு உற்பத்தி செய்யறது, யாருக்காக உற்பத்தி செய்யறது, எவ்வாறு உற்பத்தி செய்வது, எப்படி தீர்வு காண்பீங்க? சரியா? ஒரு சந்தை பொருளாதாரம் எப்படி தீர்வு காணும்? விலை பொறிமுறை அடிப்படையில தீர்வு காணும். ஒரு சந்தை பொருளாதாரம் விலை பொறிமுறை அடிப்படையில தீர்வு காணும். சரியா? விலை பொறிமுறை அடிப்படையில சந்தை பொருளாதாரம் தீர்வு காணும். கட்டளை பொருளாதாரம் எதனை வச்சுக்கொண்டு தீர்வு காணும்? மத்திய திட்டமிடல் குழு மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். ஒரு மத்திய திட்டமிடல் குழுவை உருவாக்கும். சரியா? ஒரு கட்டளை பொருளாதாரம் என்ன செய்யும் சொன்னா, ஒரு மத்திய அவங்களுக்குன்னு ஒரு ஆலோசனை சபைன்னு சொல்லுவோமே, அது மாதிரி ஒரு மத்திய திட்டமிடல் குழு ஒன்று இருக்கும். அவங்க தான் இந்த அடிப்படை பொருளாதாரம், எந்த பொருள் உற்பத்தி செய்யணும், எவ்வளவு உற்பத்தி செய்யணும், யாருக்கு உற்பத்தி செய்யணும், எவ்வாறு உற்பத்தி செய்யணும், இது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்மானம் எடுக்கிறது வந்து அந்த மத்திய திட்டமிடல் குழு தான். சோ மத்திய திட்டமிடல் குழு தீர்மானம் எடுத்தா அந்த பொருளாதார முறைமையை நாங்க என்ன சொல்லுவோம்? கட்டளை பொருளாதார முறைமை. 3வது கலப்பு பொருளாதார முறைமை. அப்படி நாங்க என்ன இருக்கும்? விலை பொறிமுறை மூலமும் தீர்வு காணப்படும், மத்திய திட்டமிடல் குழு மூலமும் தீர்வு காணப்படும். விலை பொறிமுறை மூலமும் தீர்மானம் காணப்படும், மத்திய திட்டமிடல் குழு மூலமும் தீர்மானம் காணப்படும். சரி, இப்ப முதலாவது வேலை தொடர்பு பொறிமுறை, 2வது ஊக்குவிப்புகளின் நியதிகள். 3 முறையில நாங்க 3 வகையில வகைப்படுத்துறோம் சந்தைய. 1 சந்தையா இல்ல பொருளாதாரத்தை, பொருளாதார முறைமைய 3 வகையாக நாங்க வகைப்படுத்துறோம். 1 சந்தை பொருளாதார முறைமை, 2வது கட்டளை பொருளாதார முறைமை, 3வது கலப்பு பொருளாதார முறைமை. சரியா? இப்ப இவங்க இந்த சந்தை பொருளாதாரம் எதனை வச்சுக்கொண்டு தீர்மானம் எடுக்கும்? விலை பொறிமுறை. விலை பொறிமுறை. கட்டளை பொருளாதாரம் மத்திய திட்டமிடல் குழு. மத்திய திட்டமிடல் குழு. கலப்பு பொருளாதாரம் விலை பொறிமுறையும் மத்திய திட்டமிடல் குழு 2யும் இணைஞ்சதாக தீர்மானம். சரி, அடுத்த விஷயம்தான் ஊக்குவிப்புகளின் நியதிகள். உரிமைத்தன்மையை பார்ப்போம். நியதிகள்ல வளங்களோட உரிமைத்தன்மையை பார்ப்போம். வளங்கள், ஒரு நாட்டினுடைய ஒரு தேசத்தினுடைய வளங்கள், பொருளாதார வளங்கள் யாருக்கு சொந்தமாக இருக்குது? சரியா? தனியாருக்கு சொந்தமாக இருந்தா அது ஒரு பொருளாதாரம், அரசுக்கு சொந்தமாக இருந்தால் அதை இன்னொரு பொருளாதாரம் நாங்க சொல்லுவோம். நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? தனியாருக்கு சொந்தமாக இருந்தால் அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? முதலாளித்துவ பொருளாதாரம். தனியாருக்கு சொந்தமாக இருந்தால் அது முதலாளித்துவ பொருளாதாரம், அரசுக்கு சொந்தமாக இருந்தால் அது சோசலிச பொருளாதாரம். வளங்கள் என்ன வளங்கள்?
என்ன வளங்கள் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளங்கள்? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இந்த வளங்கள், இந்த பொருளாதார வளங்கள் யாருக்கு சொந்தம்? ஒரு நாட்டுல யாருக்கு சொந்தமாக இருக்குது? இப்ப எங்கட நாட்டை எடுத்துக்கொடுங்க. எங்கட நாட்டுல எல்லா வளங்களும் தனியாருக்கு சொந்தமாவா இருக்குது? எல்லா வளங்களும், எல்லா பொருளாதார வளங்களும் தனியாருக்கு, இயற்கை வளமாக இருக்கலாம், பொருளாதார வளங்களாக இருக்கலாம், எல்லாமே யாருக்கு சொந்தமாக இருக்குது? தனியாருக்கா, அரசுக்கா? வளங்களோட உரிமைத்தன்மை அரசுக்கு சொந்தமான வளங்களும் இருக்கு, தனியாருக்கு சொந்தமான வளங்களும் இருக்கேனா? அப்படித்தானே? பிரைவேட் கம்பெனிஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு நிறைய எங்களுக்கு சொந்தமான நிலங்கள், காணிகள், தனியாருக்கு சொந்தமான நிறைய இருக்குது. அதே போல அரசுக்கு சொந்தமான உடைமைகளும் நிறைய இருக்குது. சரியா? அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளங்கள்ல அரசுக்கு சொந்தமானதும் தனியாருக்கு சொந்தமானதும் இருந்தா அதை நாங்க கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவோம். சரியா? இப்ப அதுலயும் வளங்களோட உரிமைத்தன்மையிலையும் கலப்பு பொருளாதாரத்தை எங்களுக்கு இணைச்சு கொள்ள இயலும். தனிப்பட்ட முறையில முழுக்க முழுக்க எல்லா வளங்களும் தனிநபர்ட கையில தான் இருந்துச்சுன்னு சொன்னா அது முதலாளித்துவ பொருளாதாரம். எல்லா வளங்களும் அரசிட்ட தான் இருக்கும். நீங்க வேண்டிய மாதிரி வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே அளவுல தான் கூலி தரப்படும் என்று சொன்னா அது சோசலிச பொருளாதாரம். அப்ப வளங்கள் எல்லாம் அங்க அரசுக்கு சொந்தமானதாக இருக்கும். அதை நாங்க சோசலிச பொருளாதாரம்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து வளங்களோட உரிமைத்தன்மை அடிப்படையில நாங்க வகைப்படுத்துறது. அது கிளியரா? அடுத்தது நாங்க பார்க்க போறது ஊக்குவிப்புகளின் நியதிகள். சரியா? அப்ப 3 நியதி இருக்குன்னு பார்த்தோம். தீர்மானம், தொடர்பாடல், பொறிமுறை, ஊக்குவிப்புகளோட நியதிகள், அடுத்தது வளங்களோட உரிமைத்தன்மை. தீர்மானம் எடுக்கிறது, அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்மானம் எடுக்கிறதுல 3 வகையில வகைப்படுத்தணும். வளங்கள், பொருளாதார வளங்கள் யாரோட கையில இருக்குதுன்றத அடிப்படையா வச்சுக்கொண்டு 2 அல்லது 3 வகையாக வகைப்படுத்தலாம். ஊக்குவிப்புகளோட நியதிகள். சரியா? ஊக்குவிப்புகள்ன்றது வந்து ஒரு பொருளாதாரத்துல நீங்க செய்யக்கூடிய நலவுக்கோ நஷ்டத்துக்கோ, சரியா, அதுக்கான ஊக்குவிப்புகள் வழங்கப்படும். அதாவது பொருள் ரீதியான பிரதிபலனை கொண்ட ஊக்குவிப்பு. நீங்க செஞ்சா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அல்லது சன்மானம் கிடைக்கும் என்றாவது ஏதாவது ஒரு பொருள் ரீதியான இப்ப சொல்லுவாங்க தானே, போனஸ் தருவாங்க, வவுச்சர் கிஃப்ட் தருவாங்க. இப்ப ஏதாவது ஒரு பொருள் ரீதியான ஒரு ஊக்குவிப்பு கொண்டிருக்குமாக இருந்தால், சரியா, பிரதிபலனை கொடுக்கறது. அப்படி நீங்க செய்யாட்டி உங்களுக்கு இந்த போனஸ் இல்ல, இந்த சம்பள உயர்வு இல்ல, இவ்வாறான ஒரு பொருள் ரீதியான ஊக்குவிப்பு இருக்குமாக இருந்தால் அதை நாங்க சொல்லுவோம் ஒரு முதலாளித்துவ பொருளாதாரம். ஒரு முதலாளித்துவ பொருளாதாரம். ஒழுக்க விழுமியம் சார்ந்த ஊக்குவிப்புகள். சரியா? சில பொருளாதாரத்துல இருந்து ஒழுக்க விழுமியம் சார்ந்த ஊக்குவிப்புகளும் இருக்கும். எவ்வாறான ஊக்குவிப்புகள் இருக்கும்? பொதுமக்களுக்கான ஒரு பணி ஒழுங்கு இருக்கும். மக்கள் எவ்வாறு தங்களுடைய கடமைகளை வந்து செய்யணும், எப்படி வேலைக்கு வரணும், டைமுக்கு வரணும், எப்படி வேலை விட்டு போற நேரம், ஒரு ஒழுக்க கோவை ஒன்று இருக்கும் தானே. ஒரு தொழிலை செய்யக்கூடியவருக்கு ஒரு ஒழுக்க கோவை இருக்கும். அப்ப அவங்களோட பணி ஒழுங்கு எப்படி இருக்கணும். அதே போல இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்ட அந்த நிலைமையில நம்ம எவ்வாறான முறைமைகளை கையாளணும், அந்த நேரத்துல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும். அதே போல எங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசாங்கம் இருந்தா அரசாங்கத்தை வீழ்ச்சி அடைய செய்யறது, வீழ்ச்சி அடைகிறது அரசாங்கம். இது மாதிரியான பல ஒழுக்க விழுமியம் சார்ந்த ஊக்குவிப்புகள் இருக்கும். ஒரு அரசாங்கம் ஒழுங்கா செய்யாட்டி அரசாங்கம் தானே செய்யலும், வீழ்ச்சி அடைய செய்யலும். இது ஒரு ஒழுக்க விழுமியம் சார்ந்த ஊக்குவிப்புகள். இது பொதுவாக ஒரு கலப்பு பொருளாதார முறைமையில இருக்கும். இது ஒரு கலப்பு பொருளாதார முறைமையில இருக்கும். அடுத்தது அதிகார அடிப்படையிலான ஊக்குவிப்புகள். அதிகார அடிப்படை அல்லது கட்டளை அடிப்படையிலான ஊக்குவிப்புகள் எங்க இருக்கும்? ஒரு கட்டளை பொருளாதாரத்துல இருக்கும். ஒரு கட்டளை பொருளாதாரத்துல இருக்கும். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும், 3 நியதிகளின் அடிப்படையிலையும் 3 எங்களுக்கு வகைப்படுத்தலும். பொருள் ரீதியான பிரதிபலன் இருக்கும் எங்க? ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்துல. முதலாளித்துவ பொருளாதாரம். ஒழுக்க விழுமியம் சார்ந்தது ஒரு கலப்பு பொருளாதாரம்.
அதிகார அடிப்படையிலான ஒரு கட்டளை பொருளாதாரம். சரியா? இப்படி பார்க்கிற நேரம் கிட்டத்தட்ட நாங்க 9 வகையாக வகைப்படுத்துறோம். எப்படி நாங்க வகைப்படுத்தினாலும் சந்தை பொருளாதாரமும் முதலாளித்துவ பொருளாதாரமும் ஒரே ரீதியான அம்சங்களை கொண்டிருக்கும். அதே போல இந்த கட்டளை பொருளாதாரம், சோசலிச பொருளாதாரம், அதிகார அடிப்படையிலான ஊக்குவிப்புகளை கொண்ட பொருளாதாரங்கள், இதெல்லாம் ஒரு வகைக்குள்ள நாங்க உட்படுத்தினோம். இது ரெண்டும் எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணி வருமாக இருந்தால் அது நாங்க கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவோம். சரியா? கிளியரா விளங்கிட்டா இது? அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், பிரதானமாக 3 வகையில வகைப்படுத்துறோம். ஒன்று சந்தை பொருளாதாரம் அல்லது முதலாளித்துவ பொருளாதாரம், முதலாவது வகை. 2வது அதிகார அடிப்படையிலான அல்லது ஆணைகள் அடிப்படையிலான பொருளாதாரம் அல்லது திட்டமிடல் பொருளாதாரம் 2வது. 3வது விஷயம் கலப்பு பொருளாதாரம். பிரதானமாக 3 வகை தான். அந்த 3 வகையின் சில சில நியதிகளோட அடிப்படையில நாங்க வேறுபடுத்தி இருக்கிறோம். இது கிளியர் ஆகி இருக்குதா? உங்களுக்கு chat boxல ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கேன், பாருங்க. அதுல பாருங்க, சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரத்தினுடைய பண்புகள் எப்படி இருக்கும்? முதலாவது பாருங்க, சாதனங்கள் யாருக்கு சொந்தமாக இருக்கும்? தனியாருக்கு சொந்தமாக இருக்கும். சாதனங்கள் என்றது இங்க அந்த பொருளாதார வளங்கள். இப்போ உரிமை தன்மையில நாங்க பாக்குறோம். சாதனங்கள் தனியாருடைமையாக இருக்கும் சந்தை பொருளாதாரத்துல. ஒரு கட்டளை பொருளாதாரத்துல ஊழியர் தவிர்ந்த ஏனைய எல்லா வளங்களும் அரசுடைமையாக இருக்கும். ஊழியர் தவிர்தண்டா நாங்க பார்த்தோம், பொருளாதார வளங்களை 4 வகைப்படுத்தினோம்: நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அந்த உழைப்பை வழங்குறவர் யாரு? ஊழியர் தானே. ஊழியரை யாருக்காவது சொந்தமாக்கி கொள்ளலும்? ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக்கி கொள்ளலுமா? இது எனக்கு சொந்தமானவர்னு சொல்லலுமா? உரிமை கொண்டாடையலுமா? தானே. அப்ப ஊழியரை தவிர மத்த எல்லா வளங்களும், நிலமாக இருக்கலாம், மூலதனமாக இருக்கலாம், முயற்சியாக இருக்கலாம், எல்லாமே அரசுக்கு சொந்தமானதாகத்தான் இருக்கும். சரி, அரச முயற்சிகள் தான் எல்லாமே இருக்கும். தனியார் எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாது. அது எந்த பொருளாதாரத்துல? கட்டளை பொருளாதாரத்துல. கலப்பு பொருளாதாரத்துல ஒரு பகுதி அரசுக்கு சொந்தமாக இருக்கும், ஒரு பகுதி தனியாருக்கு சொந்தமாக இருக்கும். இது உரிமைத்தன்மை அடிப்படை. அதே போல சந்தை பொருளாதாரமாக இருந்தால் அங்கு தனியார் முயற்சி காணப்படும். கட்டளை பொருளாதாரமாக இருந்தால் அங்கு அரச முயற்சி காணப்படும். கலப்பு பொருளாதாரமாக இருந்தால் அங்கு தனியார் பிளஸ் அரச முயற்சி இருக்கும். சரியா? சந்தை பொருளாதாரமாக இருந்தால் அங்க என்ன நோக்கம் இருக்கும்? லாபம் தான் நோக்கமாக இருக்கும்.
முழுக்க முழுக்க ஒரு கட்டளை பொருளாதாரத்துல சமூகம் சார்ந்த நோக்கம் இருக்கும். சமூக நலன், சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கலப்பு பொருளாதாரம் எங்கட நாடு மாதிரினா சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும், லாபமும் அடைவாங்க. அதே போல ஒரு சந்தை பொருளாதாரத்துல விலை பொறிமுறை மூலம் அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். கட்டளை பொருளாதாரம் மத்திய திட்டமிடல் குழு மூலம் அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காணும். கலப்பு பொருளாதாரம் விலை பொறிமுறை பிளஸ் மத்திய திட்டமிடல் குழு. சந்தை பொருளாதாரம் எவ்வாறான ஊக்குவிப்புகளை வழங்கும்? பொருளாதார ஊக்குவிப்புகளை. கட்டளை பொருளாதாரம் அதிகார அடிப்படையிலான ஊக்குவிப்புகளை. கலப்பு பொருளாதாரம் பொருள் பிளஸ் அதிகார ஊக்குவிப்பு. சந்தை பொருளாதாரத்துல எப்படி இருக்கும்? நுகர்வோருக்கு இறைமை காணப்படும். அங்கு நுகர்வோர் தான் சந்தை பொருளாதாரம். ஆனா கட்டளை பொருளாதாரத்தில் நுகர்வோருக்கு இறைமை காணப்படுமா? இல்லை. அங்க எந்த விதமான ஒரு உங்களுக்கு நீங்க ஹிஸ்டரி பாடங்கள்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோவியத் ரஷ்யா, சீனா, மார்க்சிசம், சரியா, லெனினிசம், மார்க்சிசம், இதுல எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அங்க எந்த ஒரு தனிநபருக்கும் எந்த ஒரு உரிமையும் இல்லை. அங்க எல்லாமே அரசுக்குத்தான் உரிமை இருக்கும். சோ நுகர்வோருக்கு அங்க எந்த ஒரு இறைமையும் இல்லை. கலப்பு பொருளாதாரத்திற்கும் பொறுத்த வரைக்கும் அரசுக்கும் உரிமை இருக்கு, அதே போல நுகர்வோருக்கும் அங்கு உரிமைகள் இருக்கும். அதே போல அதிகாரத்துல அரசாங்கத்தின் பணி மிகவும் குறைவாக இருக்கும். ஒரு பொருளாதார நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கு நிறைய தனியார் தான் அதிக அளவுல பொருளாதார நடவடிக்கைகள்ல ஈடுபடுவாங்க. அந்த அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அப்படித்தான். அதே போல ஒரு கட்டளை பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கு அரசாங்கத்தில பணி தான் மிக அதிகமாக இருக்கும். கலப்பு பொருளாதாரத்துல தனியார் பிளஸ் அரசாங்கம் பிளஸ் இருக்கும். சரியா, அரசாங்கமாக இருக்கும். இப்போ அதுக்காக உதாரணமான நாடுகள் தந்திருக்கிறாங்க பாருங்க. சந்தை பொருளாதாரம் அல்லது முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு உதாரணமாக ஐக்கிய அமெரிக்கா, அதே போல ஐக்கிய ராச்சியம், யுனைடெட் கிங்டம், இதெல்லாம் வரும். அதே போல கட்டளை பொருளாதாரத்துக்கு கியூபா, நார்த் கொரியா, சோவியத் ரஷ்யா, இதெல்லாம் வரும். அதே போல கலப்பு பொருளாதாரத்துக்கு இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், இது போன்ற நாடுகள் எல்லாமே கலப்பு பொருளாதாரத்துக்கு வரும். சரியா, இது கிளியர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த போட்டோவை நான் இன்ஷால்லா குரூப்லையும் போடுறேன், சாட்லையும். ஓகே. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தானே நாங்க விலை பொறிமுறை அடிப்படையில தீர்மானம் காணும்னு பார்த்தோம். தீர்மானம் தொடர்பாடல் நியதி, 3 வகையான நியதிகள் பார்த்தோம். ஒன்று தீர்மானம் தொடர்பாடல் நியதி, அடுத்தது ஊக்குவிப்புகள் தொடர்பான நியதி, அடுத்தது முதலாளித்துவ பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், சுதந்திர சந்தை பொருளாதாரம். ஒரு பாருங்க, முதலாளித்துவ பொருளாதாரம் அல்லது சந்தை பொருளாதாரம், சுதந்திர சந்தை பொருளாதாரம், அதனுடைய பண்புகளை பார்ப்போம். சொத்துக்களின் உரிமை தனியாருக்குரியதாக சொத்துக்களின் உரிமை தனியாருக்குரியதாக இருக்கும். விலைப்பறிமுறை மூலம் அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். தனிநபர் முயற்சியாண்மை காணப்படும். தெரிவு சுதந்திரம் காணப்படும். வரையறுக்கப்பட்ட அளவு அரசு தலையீடு காணப்படும். உச்ச லாப நோக்கம் காணப்படும். முதலாளித்துவ பொருளாதார அடிப்படை பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காணும்? எதை எந்த அளவு உற்பத்தி செய்தல். உச்ச இலாப நோக்கில் விலை பொறிமுறையானது வள ஒதுக்கீட்டை வழிநடத்தும். உச்ச இலாபத்தை பெற்றுக்கொள்ற நோக்கத்துல விலை பொறிமுறை என்ன செய்யும்? வள ஒதுக்கீட்டை வளப்படுத்தும். எந்த பொருளை எந்த அளவு உற்பத்தி எந்த பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்தல், எதோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை?
வள ஒதுக்கீட்டோட தானே, வள ஒதுக்கீட்டோட எந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு வளங்களை ஒதுக்கீடு செய்யற, எவ்வளவு ஒதுக்கீடு செய்யற, இருக்கக்கூடிய வளங்கள் கொஞ்சம். சோ அதுல எந்த பொருளை நாங்க உற்பத்தி செய்ய போறோம், அதுக்கு நாங்க எதுக்கு வளத்தை ஒதுக்கீடு செய்யணும் என்ற சம்பந்தமாக எதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த சந்தை பொருளாதாரம் அல்லது முதலாளித்துவ பொருளாதாரம் அல்லது சுதந்திர சந்தை பொருளாதாரம் வளங்களை ஒதுக்கீடு செய்யும்டா, உச்ச லாபம் எந்த பொருளை உற்பத்தி செஞ்சா அதுல எந்த அளவை நாங்க உற்பத்தி செஞ்சா எங்களுக்கு லாபம் கிடைக்குமோ அந்த பொருளுக்கான வளங்களை தான் ஒதுக்கீடு செய்யும். விளங்கிச்சா? எந்த பொருளை எந்த அளவுல உற்பத்தி செஞ்சா எங்களுக்கு உச்சமான லாபம் கிடைக்குமா, லாபம் தான், வேற என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய நோக்கம் சரியா? என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எந்த பொருள்ல எவ்வளவு உற்பத்தி செஞ்சா லாபம் கிடைக்குமோ அதுக்கான வளங்களை தான் நாங்க ஒதுக்கீடு செய்வோம். அவர்தான் சந்தை பொருளாதாரம், அவர்தான் முதலாளித்துவ பொருளாதாரம். அதனாலதானே நாங்க சொல்றோம் அமெரிக்கா ஒரு சுயநலவாத நாடுன்னு சொல்லுவாங்களே. அங்க அவங்களுடைய பண்பே வந்து ஒரு சுயநலம் சார்ந்த பண்பு தான். எது எப்படி போனாலும் சரி, எவன் செத்தாலும் சரி, எனக்கு தேவை காசு, எனக்கு தேவை லாபம், எங்க உச்ச லாபம் கிடைக்குமோ அங்கதான் நான் உற்பத்தியை செய்வேன். எவ்வாறு உற்பத்தி செய்வேன், எப்படி உற்பத்தி செய்வேன், எந்த உற்பத்தி முறையை நான் தெரிவு செஞ்சா ஆக குறைஞ்ச கொஸ்ட இருக்குமோ, எவ்வளவு செலவு குறைவா, லீஸ்ட்ல எவ்வளோ செலவு குறைவா எனக்கு எங்க உற்பத்தி செய்யணுமோ அந்த உற்பத்தி முறையை தான் நான் தெரிவு செய்வேன். சரியா? விளைபொறை முறை இங்க என்ன நடக்க போகுது, உச்ச லாபத்தை நோக்குல செலவை குறைந்த தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்தும். அதுக்குத்தான் இழிச்செலவு லீஸ்டா இருக்கணும், காஸ்ட் லீஸ்டா இருந்தா தான் தெரிவு செய்யறது. தெரிவு செஞ்சு கூடுதலா உற்பத்தி செஞ்சு லாபம் உழைக்க பாக்குறது. யாருக்கு, யாரு யார்கிட்ட காசு இருக்கோ, எவனுக்கு அழகா அந்த அதிக காசு கொடுத்து வாங்கிடுமோ அவனுக்கான பொருளை தான் நான் உற்பத்தி செய்வேன். எனக்கு தேவை காசு, விளங்கிச்சா? எனக்கு தேவை காசு. சோ நான் குறைஞ்ச செலவுல எவனுக்கிட்ட காசு இருக்கோ அவன்கிட்ட அதிக அளவுல உற்பத்தியை செஞ்சு கொடுத்து உற்பத்தியை லாபத்தை அடைவேன், உச்ச லாபத்தை அடைவேன். இப்ப இதுதான் முழுக்க முழுக்க ஒரு சந்தை பொருளாதாரம் அல்லது ஒரு முதலாளித்துவ பொருளாதாரம் அல்லது சுதந்திர சந்தை பொருளாதாரம். இவர்களுடைய முக்கியமான நோக்கு, இவங்க எப்படி எந்த இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காணுவாங்கன்னா இந்த அடிப்படையில வச்சுக்கொண்டுதான், உச்ச லாபத்தை அடிப்படையா வச்சுக்கொண்டுதான், எங்க லாபம் கிடைக்குதோ அங்க அதை வச்சுக்கொண்டுதான் அவங்க வேலை செய்வாங்க. விளங்கிச்சா? அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காணப்படும்? ஓகேவா? இது ஓகே. அடுத்தது சரி, இப்ப இது அடிப்படையில விலை பொறிமுறையினுடைய தொழிற்பாடுகளை நாங்க எப்படி சொல்லலாம், தகவல்களையும் சமிக்ஞைகளையும் வழங்குதல், ஊக்குவிப்புகளை வழங்குதல், பங்கீடு செய்தல். அதாவது தகவல்களையும் சமிக்ஞைகளையும் வழங்கும். எதுக்காக வழங்கும், எதை உற்பத்தி செய்தல், எந்த அளவு உற்பத்தி செய்தல். இப்ப இது வந்து சந்தையில வந்து தகவல்களை கொடுக்கும். இவ்வளவு வேலை தான் இருக்கு, இந்த அளவுக்கு கேள்வி இருக்குது, மக்கள் வந்து இந்த அளவு கேள்வி ஏற்படுத்துறாங்க குறித்த பொருளுக்கும். அதாவது சும்மா சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு பொருள், சீனியோ அரிசியோ அல்லது பால்மாவோ அல்லது கேஸோ ஏதோ ஒரு பொருளுக்காக மக்கள் இந்த அளவுதான் கேள்வி ஏற்படுத்துறாங்க. உற்பத்தியாளர்கள் இவ்வளவு பேர் தான் நிரம்பல் செய்ய தயாராக இருக்கிறாங்க. எதிர்காலத்துல இந்த கேள்வி இன்னும் அதிகரிக்கலாம். சோ உற்பத்தியாளர்கள் நீங்க என்ன செய்யுங்க, இதுக்காக அதிக அளவுல நிரம்பல் செய்ய தயாராகுங்க, இதுக்காக வளங்கள் அதிக அளவுல ஒதுக்கீடு செய்யுங்க. இது சம்பந்தமான தகவல்களையும் சமிக்ஞைகளையும் இந்த சந்தை பொருளாதாரம் வழங்கும். அதே போல ஊக்குவிப்புகளை வழங்குதல். சரியா? அதிக அளவுல உற்பத்திகளை செய்வதற்காகவும் ஊக்குவிப்புகளை வழங்குதல். அதே போல பங்கீடுகளை செய்யும்.
சரியா? இது ஒரு சந்தை பொருளாதாரம் விலை பொறிமுறை தொழிற்பாடு பின்வரும் விலை பொறிமுறை தொழிற்படும் அம்சம். அடுத்ததுதான் நாங்க பார்க்க போறது இந்த கட்டளை பொருளாதாரம். இப்ப கட்டளை பொருளாதாரம்ன்றது முழுக்க முழுக்க இங்கு எல்லா விஷயமும் எல்லா அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் முழுக்க எல்லாத்துக்குமே முழுமையாக யார் மூலம் தீர்வு காணப்படும்டா? அரசு மூலம்தான். அரசு மூலம்தான் தீர்வு காணப்படும். இங்கு சொத்துக்கள் எல்லாம் அரசுக்குத்தான் சொந்தமாக இருக்க போகுது. தீர்மானம் எடுப்பதும் அரசாகத்தான் இருக்க போகுது. எல்லாமே அரசுதான். சோ இந்த அரசு என்ன செய்யும்டா? அந்த தீர்மானம் எடுப்பதற்காக ஒரு மத்திய திட்டமிடல் குழுவை உருவாக்கி இருக்கும். சரியா? அவங்க வழங்கக்கூடிய கட்டளைகள் மூலம்தான் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படுது. சந்தை பொருளாதாரத்துல கேள்வி நிரம்பல் சக்திகள் இணைஞ்சுதான் விலை பொறிமுறையை உருவாக்குது. சரியா? விலை பொறிமுறைன்னா உங்களுக்கு தெரியணும். சந்தை பொருளாதாரத்துல சொல்றேன். இது ஒரு சந்தை பொருளாதாரமாக இருந்தால் அங்கு நிரம்பல் கோடும் கேள்வி கோடும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியில்தான் சந்தை சமநிலை அடையும். இது ஒரு சந்தைன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இங்க நிரம்பல் கோடும் கேள்விக்கோடும் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளியில நிரம்பல் என்பது என்ன? உற்பத்தியாளர்கள் தாம் உற்பத்தி செய்து சந்தைக்கு நிரம்பல் செய்யக்கூடிய அளவுகள். அதே போல கேள்வி நுகர்வோர் தமக்கு எவ்வளவு பொருள் தேவை, எந்த பொருள் எவ்வளவு தேவைன்னு அவங்க கேட்கக்கூடிய அந்த அளவு. இந்த ரெண்டு அளவும் எங்கு இணையுதோ அந்த இடம் தான் சந்தை சமநிலை அடையும். சோ அங்குதான் சமநிலை விலையும் சமநிலை தொகையும் தீர்மானிக்கப்படுது. சரியா? இந்த விலை பொறிமுறை தான் சந்தை பொருளாதாரத்துல முழுக்க முழுக்க எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்க போகுது. ஆனா கட்டளை பொருளாதாரத்துல இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மத்திய திட்டமிடல் இந்த விலையிலதான் நீங்க விற்கணும், இந்த விலையிலதான் நீங்க வாங்கணும், இந்த விலையிலதான் நீங்க நிரம்பல் செய்யணும். விளங்கிச்சா? இந்த பொருளை தான் நீங்க உற்பத்தி செய்யணும், அதை இவ்வளவுலதான் விற்கணும். அந்த பொருள்ல 100 அலகுகளை தான் நீங்க உற்பத்தி செய்யணும், அதுக்கு மேல உற்பத்தி செய்யக்கூடாது. அதை இவ்வளவு விலையில தான் விற்கணும், அதை இவங்களுக்குத்தான் நீங்க பங்கீடு செய்யணும். இப்படின்ற அந்த தீர்மானம் முழுக்க யார் எடுக்கிறன்னா மத்திய திட்டமிடல் குழு. சரியா? ஒரு சந்தை பொருளாதாரத்துல சந்தையில ஒட்டோவா நடக்கக்கூடிய விஷயம் கட்டளை பொருளாதாரத்துல ஒரு திட்டமிடல் குழுவால உருவாக்கப்படுது. அப்ப இங்க எப்படி இருக்க போது? உழைப்பு தவிர நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சின்ற இந்த பொருளாதார வளங்கள்ல உழைப்பு தவிர, உழைப்புன்றது ஒரு மனிதனை யாரையாலும் அடிமையாக்க முடியாது. சோ அந்த மனிதனை தவிர மத்த எல்லாமே அரசுக்கு சொந்தமா இருக்கும். மத்திய திட்டமிடல் குழு தான் தீர்மானம் எடுக்கும். சமூக நலன் தான் இங்க முக்கியத்துவப்படுத்தப்படும். இங்க சுயநலன் அல்ல. முதலாளித்துவ பொருளாதாரம் அல்லது சந்தை பொருளாதாரம் அல்லது சுதந்திர சந்தை பொருளாதாரம் சுயநலம் சார்ந்த பொருளாதாரம். சரியா? ஆனால் கட்டளை பொருளாதாரம் அல்லது திட்டமிடல் பொருளாதாரம் அல்லது சோசலிச பொருளாதாரம் என்பது ஒரு சமூக நலன் சார்ந்த பொருளாதார அமைப்பாக காணப்படும். இங்கு பொது நலனுக்காகத்தான் அரசு இயங்கும். கட்டளை பொருளாதாரத்தினுடைய இவ்வாறான ஒரு கட்டளை பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் தோல்வி அடைஞ்சிட்டு. இப்ப இன்றைக்கு உலக நாடுகள்ல பல உலக நாடுகளும் பின்பற்றக்கூடிய ஒரு பொருளாதார முறைமையாக அந்த முதலாளித்துவ பொருளாதாரம். சரியா? இப்ப கெய்ன்ஸினுடைய நவீன்ஸ் தான். இப்ப கெய்ன்ஸ் நாடுகளின் செல்வம் இந்த ஒரு புக் எழுதுறாரு. சோ அந்த புத்தகத்தினூடாகத்தான் மார்க்சிசம் அல்லது சமூகவாதம் அல்லது இந்த கட்டளை பொருளாதாரம் ஒழிக்கப்பட்டு முதலாளித்துவம் நவீன முதலாளித்துவம் இன்றைக்கும் வரைக்கும் நிலைக்குதுன்னா அதுக்கு காரணம் கெய்ன்ஸ் தான். கட்டளை பொருளாதாரம் ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு? அந்த தோல்வியிலிருந்து கெய்ன்ஸ் பல பாடங்கள் எடுத்துக்கொண்டு அவர் முதலாளித்துவத்தை இன்றைக்கு வரைக்கும் நிலையாக வச்சுக்கிறார். கட்டளை பொருளாதாரம் ஏன் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அங்கு போட்டி இல்லை. உண்மைதானே? எல்லாருக்கும் ஒரே அளவு சம்பளம், எல்லாரும் கட்டாயம் உழைக்க வரணும், யார்கிட்டையும் சொத்து இல்லை, எல்லாம் அரசிட்ட தான் இருக்க போகுது. அங்க எங்கேயாவது போட்டி இருக்குமா? போட்டியே இல்லை. ஒரு பழமொழி இருக்குதானே, பழமொழியே ஒரு கூற்று இருக்குன்னு, கீரை கடைக்கும் எதிர்கடை இருக்கணும். ஒரு கீரைக்கடையா இருந்தாலும் அதுக்கு ஒரு போட்டிக்கு எதிர்கடை இருந்தா தான் அங்க வியாபாரம் போகும். அப்படித்தானே? அப்பதான் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்.
சோ இந்த சமூடைமை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது கட்டளை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க போட்டியே இல்லை. அப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? என்ன செஞ்சாலும் நமக்கு கிடைக்கிறன்ற நேரம் எந்த விதமான ஊக்குவிப்புகளும் இல்லை. அப்ப ஒரு சோர்வு நிலையை உருவாக்கும் அது. சரியா? அப்ப அந்த சோர்வு நிலை மக்களை ஆஹ் முன்னேறதுக்கு விடாது. முன்னேறி போறதுக்கு விடாது. அதே போல சுயநலனை அடிப்படையாக ஊக்குவிப்புகள் காணப்படல். சரியா? இங்க எப்படி கட்டளை ரீதியான ஊக்குவிப்புகள் தானே இருந்துச்சு. அடுத்தது ஒழுங்கமைப்பு தொடர்பாடல் சார்ந்த பிரச்சனைகள். இங்க எல்லாமே இந்த மத்திய திட்டமிடல் குழுட்டகம் இருந்ததால தொடர்பாடல் மேலே இருந்து கீழே தகவல்களை அனுப்புறதும் கீழே இருந்து மேலே தகவல்களை கொண்டு செல்றதும் ஒழுங்கமைப்பு தொடர்பாடலும் சார்ந்த பிரச்சனை இருக்கு. அப்புறம் தரக்கட்டுப்பாடுகள் வீழ்ச்சி வருது. சரியா? தரக்கட்டுப்பாடுகள் வீழ்ச்சி தரமான பொருட்கள் அங்கு உற்பத்தி செய்யப்படாது. எல்லாரும் ஒரே மாதிரி வேலை செய்யற நேரம் ஒரு சோர்வு நிலை உருவாகும். அங்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருந்தா தான் தரமான பொருள் உருவாகும். சோ அங்க தரக்கட்டுப்பாடுகள் வீழ்ச்சி வரும். சூழல் அழிவடைவதற்கு அது சாதகமாக அமையும். நுகர்வோருக்கு தான் எந்த விதமான இறைமையும் காணப்படாது. கொடுக்கிற பொருளை தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. லஞ்சம் மோசடி போன்ற சீர்கேடுகள் உருவாகும். இப்படி இருக்கிற நேரம் என்ன நடக்கும்? அங்கால லஞ்சம் கொடுக்கக்கூடிய மோசடி செய்யக்கூடிய நிலைமை உருவாகும். என்ன தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்றதுக்காக அப்படியான ஒரு நிலைமை இருக்கும். ஊக்குவிப்புகள் போதிய அளவுல இல்லாம இருக்கும். சரியா? ஊக்குவிப்பு இருந்தா தான் போனஸ்கள் சம்பள உயர்வுகள் ஏதாவது அப்படி கொடுக்குற நேரம் தான் அது ஒரு பூஸ்டா இருக்க போகுது. இங்க எதுவுமே இல்லைன்ற நேரம் ஒரு கிளாப்ஸ் ஆகிரும். சரியா? அப்படி ஆகிறதால இந்த கட்டளை பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. இந்த கட்டளை பொருளாதாரம் எப்படி அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண்டிச்சுண்டா திட்டமிடல் குழுவால சமூக நலன் நோக்குல நாட்டு நலனை விருத்தி செய்யக்கூடிய எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு வளங்கள் ஒதுக்கீடு செய்யும். ஆனா சந்தை பொருளாதாரம் என்ன செஞ்சிச்சு? எங்க லாபம் கிடைக்குமோ அந்த பொருளுக்கு தான் வளங்களை ஒதுக்கீடு செஞ்சிச்சு. கட்டளை பொருளாதாரம் சமூக நலன் அடிப்படையில நாட்டு அபிவிருத்திக்கு உற்பத்திய வளங்களை பங்கீடு செஞ்சிச்சு. எவ்வாறு உற்பத்தி செய்யறன்றதும் இங்க இவங்க கொஸ்ட் எல்லாம் லீஸ்ட் ஆகுது அப்படியெல்லாம் பார்க்கல. அதாவது செலவு குறைவான உற்பத்தி நடவடிக்கையை தெரிவு செய்யறது அப்படி இல்லை. நல்ல தரம் வாய்ந்த திறனான நாட்டு அபிவிருத்திக்கு ஏற்ற மாதிரியான நல்ல உற்பத்திகளை தான் தெரிவு செஞ்சாங்க. அதனால என்ன நடக்க போகுது? நிறைய செலவு கூடும். யாருக்கு உற்பத்தி செஞ்சாங்க? வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கக்கூடிய வகையில சீரான வருமான பங்கீட்டை தான் மேற்கொண்டாங்க. நல்லதுதான் இவங்க செஞ்சது என்றாலும் அங்கு பின்னால இருக்கக்கூடிய விஷயம் மனிதன்ற வகையில அது சரியா கொண்டு போறதுக்கான விஷயங்கள் அங்கு சரியா நடக்கல. அதனாலதான் இந்த கட்டளை பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. சரியா? சோ இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் பல நாடுகள்ல இருக்கிறது முதலாளித்துவ பொருளாதாரம் அல்லது கலப்பு பொருளாதாரம். முதலாளித்துவ பொருளாதாரமும் கலப்பு பொருளாதாரமும் இணைந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலான நாடுகள்ல இருக்குது. அதைத்தான் நாங்க பார்க்க போறது கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம்டா என்ன? சந்தை பொறிமுறையினாலும் திட்டமிடல் செயற்பாட்டினாலும் வளங்களை ஒதுக்கீடு செய்தல் பெருமளவிற்கு ஒன்றிற்கொன்று சமனாக இருக்கிறது தான் கலப்பு பொருளாதாரம். சந்தை பொருளாதாரத்தினுடைய பண்புகள் சுயநலம் சார்ந்த பண்புகளும் இருக்கும், பொதுநலம் சார்ந்த பண்புகளும் இருக்கும். இது கலப்பு பொருளாதாரம். இப்ப எங்கட நாட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் உரிமை. எங்கட நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி? கவர்மெண்ட்டுக்கு. எஸ். சோ அப்ப எங்கட நாட்டை எப்படி ரொட்டீன்ல போய் கொண்டிருக்குது? அதுதான் கலப்பு பொருளாதார முறைமை. எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, பொருளாதாரத்தில் பிரதான தொழிற்பாட்டாளர்களாக உற்பத்தியாளர், நுகர்வோர், காரணி வள உடைமையாளர், அரசு என்பவர் காணப்படுவாங்க. அப்ப அரசு இங்க தனியாக ஒரு அழகாக சொல்றாங்க. உற்பத்தியாளர் இருக்கிறாங்க, நுகர்வோர் இருக்கிறாங்க, காரணி வள உடைமையாளர்கள் இருக்காங்க. காரணிகளுக்கு சொந்தக்காரர்கள் இருக்காங்க. நிலத்துக்கு சொந்தக்காரர், உழைப்புக்கு சொந்தக்காரர், மூலதனத்திற்கு சொந்தக்காரர், முயற்சிக்கு சொந்தக்காரங்கண்ட காரணிகளுக்கு வள உடைமையாளர்கள் இருக்காங்க. அரசும் இருக்கிறாங்க. அரசும் ஒரு காரணி வள உடைமையாளராக இருக்கலாம், அரசும் ஒரு உற்பத்தியாளராக இருக்கலாம், அரசும் ஒரு நுகர்வோராக இருக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? சரி. சுயநலன் பொதுநலன் அடிப்படையில தான் தீர்வு காணப்படும்.
சரியா? சுயநலன் இப்ப பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க அவங்களுடைய உச்ச லாபத்தை நோக்கமாக கொண்டு செயல்படுவாங்க. அதே நேரம் அரசு செய்யக்கூடிய அம்சங்கள் பொதுநலன் சார்ந்த அம்சங்களாக இருக்கும். சொத்துடைமை தனியாரிடமும் இருக்கும், அரசிடமும் இருக்கும். வள ஒதுக்கீடானது விலை பொறிமுறை மூலமும் திட்டமிடல் குழுவினராலும் இடம்பெறும். அரசு பல முக்கிய பொருளாதார செயற்பாடுகளை மேற்கொள்ளும். பொதுவாக அப்படித்தானே, பெரிய பெரிய பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாம் அரசு எடுத்துக்கொள்ளும், ஏனைய பகுதிகளை தனியார்கிட்ட சுயமாக அவங்களுக்கு செய்யறதுக்கு கொடுத்துடும். சோ இது வந்து ரெண்டு பகுதியையும், சமூகம் சார்ந்த இலக்குகளையும் அடைஞ்சு கொள்ளும், தனிநபர் சார்ந்த இலக்குகளையும் அடைஞ்சு கொள்ளும். இங்கு போட்டி அதிகமாக இருக்கும், ஊக்குவிப்புகள் அதிகமாக இருக்கும். இதனால மக்கள் சோர்வடைய மாட்டாங்க, திறன் வாய்ந்த உற்பத்திகள் இங்கு உற்பத்தி செய்யப்படும். சரியா? ஒரு கலப்பு பொருளாதார முறைமையில வந்து எந்த பொருள் உற்பத்தி செய்யறது, எவ்வாறு உற்பத்தி செய்யறது, யாருக்கு உற்பத்தி செய்யறதுன்றது வந்து எப்படி தீர்மானம் எடுக்கப்படும்? அங்கு சுயநலம் சார்ந்தும் தீர்மானம் எடுக்கப்படும், பொதுநலம் சார்ந்தும் தீர்மானம் எடுக்கப்படும். சரியா? சோ நாங்க அதை செப்பரேட்டா பார்க்கல. அங்க சந்தை பொருளாதாரம் உச்ச லாபத்தை நோக்காக கொண்டிருக்கும், கட்டளை பொருளாதாரம் சமூக நலனை கொண்டிருக்கும். ஒரு கலப்பு பொருளாதாரம் ரெண்டையும் இணைந்ததாக எந்த பொருளை உற்பத்தி செய்யணுமோ அதற்கான வளங்களை ஒதுக்கீடு செய்யும், அதற்கான உற்பத்தி முறைகளை தெரிவு செய்யும், அதற்கான பங்கீடுகளை மேற்கொள்ளும். சரியா? இது விளங்கிட்டா? இது வரைக்கும் நாங்க பாரம்பரிய ரீதியாக காணப்பட்ட பொருளாதார முறைமைகள் 3 வகையாக இருக்குது. ஒன்று சந்தை பொருளாதாரம், அல்லது முதலாளித்துவ பொருளாதாரம், அல்லது சமூக சந்தை பொருளாதாரம். இது மூணுமே ஒன்றுதான். நியதிகள் அடிப்படையில சில விஷயங்கள்ல நாங்க வகைப்படுத்திருக்கிறோம். அதே போல ரெண்டாவது விஷயம் கட்டளையிடம் பொருளாதாரம், திட்டமிடல் பொருளாதாரம், சோசலிச பொருளாதாரம். இது எல்லாமே ஒரு வகைக்குள்ள வரும். மூணாவது தான் கலப்பு பொருளாதாரம். இது கிளியரா? இது பாரம்பரிய பொருளாதார முறைமைகள். உங்களுக்கு கேள்வி வரலாம், எந்த பொருளை எந்த பொருளை எந்தளவு உற்பத்தி செய்வது என்பது தொடர்பில், எந்த பொருளை எந்தளவு உற்பத்தி செய்வது என்பது தொடர்பில் ஒரு கட்டளை பொருளாதாரம் ஒரு சந்தை பொருளாதாரத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதை விளக்குக. விளங்கிச்சா கேள்வி? எந்த பொருளை எந்தளவு உற்பத்தி செய்வது என்பது தொடர்பில் ஒரு கட்டளை பொருளாதாரம் ஒரு சந்தை பொருளாதாரத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதை விளக்குக. கேள்வி விளங்கிச்சா? சந்தை பொருளாதாரத்துல வந்து விலை பொறிமுறையில உச்ச லாபத்தை பெறதுக்கு குறைஞ்ச விலை ரேகத்தை உற்பத்தி செய்யறது. குறைஞ்ச விலையில உற்பத்தி செய்யறதா? குறைஞ்ச குறைஞ்ச விலையில கூடிய லாபத்தை உச்ச லாபத்தை பெறக்கூடியதை உற்பத்தி செய்யறது வந்து சந்தை பொருளாதாரம், தனிநபர். உங்களுக்கு ஓகே, உங்களுடைய கேள்வியை பாருங்க நல்லா. எந்த பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்தல், அந்த ஒரு வேர்டு ஒன்று சொல்லிருக்கிறேன் தானே, எந்த பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்தல். இது என்ன பிரச்சனை? எதோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை? எந்த அளவு உற்பத்தி செய்யறன்ற ஆ, எவ்வாறு உற்பத்தி செய்யறதுன்னு நான் கேட்கல. விலை குறைஞ்ச உற்பத்தி முறையை தெரிவு செய்யறது இல்லைங்க. இங்க எந்த பொருளை எந்த அளவு, இது வள ஒதுக்கீட்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? நீங்க சொல்றது விஷயம் சரி, அதை எப்படி சொல்லணும்ன்றதுதான் நீங்க விஷயம். சந்தை பொருளாதாரம் என்ன செய்யும்? இல்லை. எங்க உச்ச லாபம் அடையலுமோ, எந்த பொருளை உற்பத்தி செஞ்சா உச்ச லாபம் அடையலுமோ அந்த பொருள் சார்ந்த வளங்களை ஒதுக்கீடு செய்யும். வள ஒதுக்கீடு என்ற வேர்ட் கட்டாயம் வரணும் இந்த கேள்விக்கு. எந்த பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்தல்.
அடிப்படை பொருளாதார பிரச்சனையில முதலாவது பிரச்சனையை கேட்டா வள ஒதுக்கீடு. எங்க உச்ச லாபம் அடையலுமோ, எந்த பொருளை உற்பத்தி செஞ்சா உச்ச லாபம் அடையலுமோ அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான வளங்களை அதிக அளவு ஒதுக்கீடு செய்யும். அப்படித்தான் சொல்லணும். ம். விளங்கிச்சா? ஆனா ஓ. கட்டளை பொருளாதாரம் என்ன செய்யும்? எந்த பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்தல்ன்றது அங்கு உச்ச லாபத்தை பார்க்காது. சமூக பொதுநலன் சார்ந்து நாட்டின் அபிவிருத்திக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருளுக்கு தான் வளங்களை ஒதுக்கீடு செய்யும். எல்லாத்துலயும் உச்ச லாபமும் நாட்டின் அபிவிருத்தியும் தான். ஆனா விஷயத்த சரியா விளங்கிடும். முதலாவது அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு வள ஒதுக்கீட்டோட சம்பந்தப்பட்டு சொல்லணும். ரெண்டாவது எவ்வாறு உற்பத்தி செய்வதற்கு உற்பத்தி நுட்பம். சந்தை பொருளாதாரம் விலை குறைஞ்ச நுட்ப முறையை தெரிவு செய்யும். கட்டளை பொருளாதாரம் விலை குறைஞ்சதில்லை, எது திறன் வாய்ந்த உற்பத்தி முறையோ அதை தெரிவு செய்யும். பங்கீடு செய்தல் யாருக்காக என்ற நேரம், யாரிடம் அதிக அளவு பணம் இருக்கிறதோ, யாருக்கு வித்தா எங்களுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்குமோ அவங்களுக்குத்தான் பங்கீடு செய்யும் சந்தை பொருளாதாரம். கட்டளை பொருளாதாரம் என்ன செய்யும்? சமூகத்துல இருக்கக்கூடிய வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறதுக்காக அந்த மக்களுக்கு அந்த உற்பத்தி செஞ்ச பொருள்களை பங்கீடு செய்யும். இப்ப விளங்கிச்சா? விளங்கிச்சு. விளங்கிச்சு. ஓகே, குட். அப்ப அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனை மூன்றுக்கும் அந்த மூணு விஷயத்தையும் சொல்லி நீங்க விளங்கப்படுத்திட்டீங்கன்னா சரி, உங்களுக்கு மூணையும் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப நான் கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல 2 பொருளாதார முறையுமே எவ்வாறு தொழிற்படும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த வள ஒதுக்கீடா, உற்பத்தி முறையா, பங்கீடா என்ற அந்த சொல்ல மட்டும் போட்டுட்டீங்கன்னா சரி, அந்த சொல் தான் முக்கியம் அங்க. சரி, அடுத்தது நாங்க பார்க்க போறோம். இந்த பொருளாதார முறைமைகள்ல ஒரு புதிய போக்கு உருவாகி இருக்குது. எப்படின்னு சொன்னா, இந்த சந்தை பொருளாதாரத்துக்குள்ள சம உடைமை பொருளாதாரம் அப்படி ஜாயின், கலப்பு பொருளாதாரம் அல்ல, இது ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாதார முறைமை அப்படி ஜாயின் ஆகி வர்றது. அல்லது அது முழுக்க முழுக்க ஒரு சந்தை இந்த சம உடைமை பொருளாதாரமாகத்தான் இருக்கும். சில சில அம்சங்கள்ல சந்தை பொருளாதாரத்தினுடைய பண்புகள் இருக்கிறது. அப்படியான பொருளாதார முறைமைகள் தான் இந்த சமூக சந்தை பொருளாதாரம், சம உடைமை சந்தை பொருளாதாரம், சுட்டிக்காட்டும் திட்டமிடல் பொருளாதாரங்கள். இதுலயும் உங்களுக்கு கேள்வி வந்திருக்கு. எப்படி கேள்வி வந்திருக்குன்னா, கட்டளை பொருளாதாரத்தையும் சமூக சந்தை பொருளாதாரத்தையும் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி கட்டளை பொருளாதாரத்தையும் சமூக சந்தை பொருளாதாரத்துக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகள், முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கும் சம உடைமை சந்தை பொருளாதாரத்திற்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகள் அந்த மாதிரியாக வந்திருக்கு. இந்த சுட்டிக்காட்டும் திட்டமிடல் பொருளாதாரம் பெருசா உங்களுக்கு வாரது இல்லை. இதுல சமூக சந்தை பொருளாதாரமும் சம உடைமை சந்தை பொருளாதாரத்திலையும் கேள்விகள் வாரது. சரி, பார்ப்போம். நாங்க இதுல பெருசா குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வாசி கொண்டீங்கன்னா சரி, அந்த இதுக்குள்ள அது அதுக்குள்ள இதுண்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தான் குழப்பிருப்பாங்களே தவிர மற்றபடி அதுல பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. சரியா? இப்ப சமூக சந்தை பொருளாதாரம்டா என்னன்னு பாருங்க, நல்லா பாருங்க. சந்தை பொருளாதாரம் தான் சமூக சந்தை பொருளாதாரம்ன்றது சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரம் எப்படி இருக்கும்? சுயநலம் சார்ந்த பொருளாதாரம். சந்தை பொருளாதாரம்னா ஒரு சுயநலம் சார்ந்த பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்துல சமூக நியாயத்துவத்தை, இப்ப சந்தை பொருளாதாரம் எப்படி இருக்கும்? யார்கிட்ட வருமானம் இருக்கு அவனுக்கு தானே அங்க இடம், யார்கிட்ட காசு இருக்கோ அங்க அவனுக்கு தான் இடம். ஆனா அப்ப அதுல ஒரு சமூக நியாயத்துவத்தை ஏற்படுத்தணும், இந்த வருமான ஏற்றத்தாழ்வு குறைக்கணும், ஏழை மக்களுக்கும் நலன் பெறணும் என்ற நோக்குல அரசு தலையிடும் பொருளாதாரங்களை தான் சமூக சந்தை பொருளாதாரம்னு சொல்லுவோம். அரசு தலையிடும் சந்தை பொருளாதாரம் தான், ஆனாலும் சமூகத்துல நியாயத்துவத்தை ஏற்படுத்தணும், வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும்ன்றதுக்காக அரசு தலையிடுறது. இது சமூக சந்தை பொருளாதாரம். இங்க என்ன நடக்க போகுது? சமூக நலன்ல அதிக அளவு அக்கறை உள்ள பொருளாதார அமைப்பாக இது மாறும். வள உடைமை தனியார்கிட்ட தான் இருந்தாலும் அவற்றினுடைய பயன்பாடு தொடர்பாக அதிக அளவு தாக்கத்தை அரசு மேற்கொள்ளும். தனியாரிட வள உடைமை தான், உங்களோட நிலம் தான், ஆனா நீங்க எப்படி நிலத்தை பயன்படுத்தணும், அந்த நிலத்தால் அடுத்தவனுக்கு பிரச்சனை வராம நீங்க எப்படி பயன்படுத்தணும், உங்களோட உற்பத்தி தான். சரியா? அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும்? மதுபான கடை உங்களோட கடை தான், தனியாருக்குரியது தான். ஆனால் நீங்க எப்ப திறக்கணும், எப்ப மூடணும், எப்படி செய்யணும்,
எவ்வளவு விளைவிக்கணும், இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? அரசு தான் சொல்லுவாங்க. இது சமூக நியாயத்துவத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக, சமூக நலனுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தான் சமூக சந்தை பொருளாதாரங்கள். இதுக்கும் கலப்பு பொருளாதாரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்டறியறது கஷ்டம்ன்றதால நாங்க எல்லாமே எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இங்க வந்து எல்லாமே தனியாருக்கு சொந்தமாகத்தான் இருக்க போகுது. கலப்பு பொருளாதாரத்தை எப்படி நாங்க சொன்னோம், சம அளவுல இருக்க போகுது. தனியாருக்கு 10 காணி இருந்தா அரசுக்கும் 10 காணி இருக்க போகுது. நான் சும்மா சொல்றேன். அங்க சம அளவுல இருக்க போகுது. இங்க சமூக சந்தை பொருளாதாரம் எப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க சந்தை தான், தனியார் தான். ஆனா அரசு சில விஷயங்களை கட்டுப்படுத்தும். விளங்கிச்சா? அதான் சமூக சந்தை பொருளாதாரம். இப்ப இது அக்கறை கொள்ளக்கூடிய சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா, பொருளாதாரங்கள்ல, அரசியல்ல, உள்நாட்டு நிர்வாகத்துல, அதே போல மனித உரிமைகளை பாதுகாக்கும், சூழலை பாதுகாப்புக்கான சூழல் உரிமைகளை கொண்டு வரும். இது மாதிரியான விஷயங்கள் இந்த சமூக சந்தை பொருளாதாரம் இயங்கும். இந்த நாடுகள் வந்து நோர்வே, ஸ்வீடன், பின்லாந்து போன்ற நாடுகள்ல இருக்கு. இதனால தான் இலங்கை உலகத்தினுடைய அமைதி பீஸ்ஃபுல் நாடாக வந்து பின்லாந்து இருக்குதுன்னா முதலாவது, அமைதி அல்ல, அமைதியான நாடாக வந்து பின்லாந்து முதலாவது இடத்துல இருக்குது. அதே போல நோர்வே, ஸ்வீடன் இதெல்லாமே வந்து சிறந்த மகிழ்ச்சி சுட்டியில வந்து முதலாவது இருக்கிறது பின்லாந்து. அதே போல அமைதியான நாட்டுல முதலாவது இருக்கிறது ஐஸ்லாந்து. இதெல்லாமே வந்து இந்த சமூக சந்தை பொருளாதாரங்கள் கொண்ட நாடுகள். அடுத்தது சம உடைமை சந்தை பொருளாதாரம். சம உடைமை சந்தை பொருளாதாரங்கள் இங்க என்ன இருக்கும்னு சொன்னா, இது சம உடைமை நாடுகள் முழுக்க முழுக்க எல்லாமே அரசுக்கு சொந்தமானதாகத்தான் இருக்கும். ஆனா வள உடைமை சமூடைமை பொருளாதாரத்தை ஃபுல்லாவே சமூடைமை பொருளாதாரமாக இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்பால், ஒரு எல்லைக்கு அப்பால சந்தை சக்திகள் இயங்குவதற்கு இடமளிக்கப்படும். சந்தை சக்திகள் இயங்குவதற்கு இடமளிக்கப்படும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் சம உடைமை சந்தை பொருளாதாரம். அடுத்தது இது வந்து சீனா, பல்கேரியா, ஹங்கோலி போன்ற நாடுகள்ல இந்த சம உடைமை சந்தை பொருளாதாரங்கள் இருக்கு. அடுத்தது புதிய பாரம்பரிய பொருளாதார முறைமையில சமயம், பாரம்பரிய, சமூகம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய பொருளாதார முறைமைகள். சரி, ஒரு பொருளாதார அமைப்பொன்ற மிகச்சிறந்த முறையில இருக்குதா, அதனுடைய செயலாற்றுகையை மதிப்பிடுறதுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார அபிவிருத்தி சுட்டின்னு சொல்லுவோம் நாங்க. சரியா? அபிவிருத்தியில வந்து சிறந்த முறையில இருக்குதான்னு பாக்குறதுக்கு அந்த நாட்டுல நிறை தொழில் மட்டம் எப்படி இருக்கு, பொருளாதாரத்தினுடைய வினைத்திறன் இருக்கு, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அதே போல பொருளாதார உறுதிப்பாடு, பொருளாதாரத்தினுடைய உறுதிப்பாடு, அந்த நாட்டுல சமூக நியாயத்துவம், வெளிநாட்டு உதவிகள், சூழலோட தர ரீதியான தன்மை, பொருளாதார சுதந்திரம், இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை அடிப்படையாக வச்சுக்கொண்டுதான் ஒரு பொருளாதார அமைப்பு வந்து சிறந்ததா என்றதை வந்து கணிப்பிட்டு செய்யறாங்க. சரியா? சந்தை பொருளாதாரங்களின் அனுகூலங்களும் பிரதிகூலங்களும். சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலங்கள்ன்ற நேரம் அங்கு உற்பத்தி வினைத்திறனாக காணப்படும். பிரதிகூலங்கள்ன்ற நேரம் வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இருக்காது. பாருங்க, உற்பத்தியில வினைத்திறன் இருக்கும், உற்பத்தியில வினைத்திறன் தான். வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இருக்குமா? இல்லைனா அங்க என்ன நடக்க போகுது, வள ஒதுக்கீடு எந்த பொருள்ல லாபம் கிடைக்குமோ அந்த பொருளுக்கு தான் வள ஒதுக்கீடு செய்ய போகுது. ஸோ அதிக அளவுல யார்கிட்ட காசு இருக்குதோ அவங்க தான் வளங்கள் அதிக அளவு பெற்றுக்கொள்ளுவாங்க. குறைவான பணம் இருக்கக்கூடியவங்க அல்லது சமூக நியாயத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கான சமூக நலன் சார்ந்த பொருட்களுக்கு வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படாது. தொழில் சுதந்திரம், நுகர்வோர் இறைமை காணப்படும். அதனால வந்து என்ன நடக்க போகுதுன்னா, வெளிவாரிகளை அவங்க கருத்தில் கொள்ள மாட்டாங்க. வெறுமனே இவங்க சுயநலம் தானே, தங்கட வேலையை மட்டுமே பார்க்கறதால
அடுத்தவனுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், அடுத்தவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள், சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதையுமே இவங்க பார்க்க மாட்டாங்க. அடுத்தது உற்பத்தியில தரம் அளவு கருத்துல எடுக்கப்படும். நிறைவில் போட்டியாக காரணமாக நுகர்வோர் பாதிப்படைவாங்க. தனியார் சொத்துரிமை அதிக பொருளாதார அக்கறை ஏற்படுத்தும். பொருளாதார சமமின்மையை அதிகமாக கொண்டு வரும். தனியார் சொத்துரிமைன்றது அதிக அளவுல பொருளாதார ரீதியாக அக்கறை ஏற்படுத்தும். எனக்குண்டு எல்லாம் பொது சொத்துண்டா யாரும் கணக்கெடுக்க மாட்டோம். எனக்குண்டு வந்தா நான் எந்த சொத்துக்களை பாதுகாப்பத்தான் வச்சுக்கொள்வேன். ஆனா அதால் என்ன நடக்கும்? அதிக அளவில் யாரிடம் அதிக அளவு பணம் இருக்கு அவங்கத்தான், அல்லது யாரிடம் அதிக அளவு வளம் இருக்குது அவங்கத்தான் சொத்துக்களை குவிப்பாங்களே தவிர வளம் இல்லாதவன் ஒடுக்கப்படுவான். போட்டிச் சூழலில் புதிய கண்டுபிடிப்புகளை தோன்றும். அந்த கண்டுபிடிப்புகளை நடக்க பொது வளங்களை சுரண்டும். இப்போ நீங்க நிறைய படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க தான், இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்ன நடக்குது, ஒவ்வொரு நாடுகள்லையும் போய் வளங்கள் அந்த நாட்டினுடைய வளங்களை சுரண்டுவாங்க. அவங்களோட தேவைக்காக அதிக அளவுல பயன்படுத்துவாங்க. ஸோ இங்க இதுதான் நடக்க போகுது. இதுதான் முதலாளித்துவ பொருளாதாரம், இதுதான் சந்தை பொருளாதாரம். சரியா? இப்ப இந்த பாடம் விளங்கிச்சா? கிளியரா இன்னைக்கு? ஓகே, சரி. அப்போ நாங்கள் இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்ஷால்லா நாளைக்கு இருக்குது. நாளைக்கு 6வது கிளாஸ். உங்களுக்கு இந்த மந்தில் ஜூன் மாதத்துக்குரிய 8 கிளாஸில் இது 5வது. நாளைக்கு இன்ஷால்லா நாங்கள் 6வது கிளாஸை போடுவோம். சரியா? இன்னும் வரக்கூடிய இன்னும் 3 பகுதி வகுப்புகளில் எங்களுக்கு முழுமையாக 1வது தேர்ச்சியை முடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ கிளாஸை நாங்கள் முடிச்சு கொள்வோம். ஓகே, விளங்காட்டி ஏதாவது இருந்தால் டவுட் இருந்தால் கேளுங்க. சரி.